வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சற்று முன் திமுகவில் தஞ்சமடைந்த பன்னீர்செல்வம் தமிழக அரசியல் களத்தில் திடீர் திருப்பம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது முடிஞ்சு போச்சு. சட்டப்பேரவையானது நாள் குறிப்பிடாம ஒத்தி வைத்திருக்கின்றார்கள். சட்டப்பேரவை முடித்து வைக்கப்படல, ஒத்தி தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஆட்சியிலே இன்னொரு முறை சட்டப்பேரவை கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த 5 ஆண்டுக்கான சட்டப்பேரவையை சபாநாயகர் அவர்கள் முடித்து வைக்கல. சோ இப்படி சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது முடிந்துவிட்ட நிலையில சபாநாயகருடைய அறையில நம்ம பன்னீர்செல்வம் இருந்ததாகவும், கூடவே நம்முடைய சேகர்பாபு அவர்கள் பன்னீர்செல்வத்திடத்துல 15 நிமிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் ஊடகத்துல செய்தி வந்தது. சபாநாயகர் அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்ததாக சேகர் பாபு குறிப்பிட்டிருக்கிறார். இருவருடைய சந்திப்பு என்பது அரசியலில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அது குறித்த விளக்கத்தை சேகர் பாபு வழங்கியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய தகவலில் அரசியல் பேசவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் இது உண்மையாய் இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆள் கிடையாது. சசிகலா அவர்களால ஒரு முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், ஜெயலலிதா அவர்களால 2 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெற்றவர், பரிபூர்ண நம்பிக்கையை பெற்றவர், அதிமுகவுடைய தலைமையில இருந்தவர், இன்னைக்கும் அதிமுகவை உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கின்றவர். இப்படியாப்பட்ட ஒரு நபர் தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து ஒரு செய்தி கசிய விடப்படுகிறது. உடனே பன்னீர்செல்வம் அவர்கள் ஓடி என்னுடைய பெயருக்கும் என்னுடைய புகழுக்கும் களங்கம் விளைவிக்கின்ற மாதிரி, நான் சேகர்பாபை சந்தித்த மாதிரியும் நான் திமுகவில் இணைய போவது மாதிரியும் செய்திகள் வருகிறது. இது உண்மையல்ல. நான் சாகுற வரைக்கும் அம்மாவுடைய விசுவாச தொண்டன் தான். இந்த மாதிரி பொய் செய்தியெல்லாம் போட்டு என்னை முடக்க முடியாது. என்னுடைய விரோதிகளும் துரோகிகளும் கைகோர்த்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மறுப்பு அறிக்கையை தந்திருக்கலாம், இல்ல பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நீண்ட விளக்கம் அளித்திருக்கலாம். ஆனால் காலையில் இருந்து முன்னணி ஊடகங்கள்ல ஐயா சாமி சேகர்பாபும் பன்னீர்செல்வமும் 2 பேரும் சந்தித்தார்கள், பன்னீர்செல்வம் திமுக போக போறாரு அப்படின்னு பேச்சு வருகின்ற போது மறுப்பே வரல. அப்படின்னா இதுல உண்மை இருக்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் திமுக போயிட்டாரா அப்படின்னு கேட்கும் பொழுது, உள்ளத்தளவுல அவர் திமுக போயிட்டாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, எப்பொழுது முதல்வரை போய் வீட்டில் சந்தித்து விட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது, ஏங்க திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா எதிர்காலத்தில் என்று கேட்கின்ற போது, அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் அல்ல, அரசியலில் எது வேண்டுமானால் நடக்கலாம் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம பன்னீர்செல்வம். சோ அன்றைக்கே அவருடைய மனமானது மாற்றமடைந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்க வேண்டும் என்றால் திமுக தவிர நமக்கு வேற வாய்ப்பில்லை என்று அன்னைக்கே முடிவெடுத்திருக்கின்றார். அதனால தான் காலையில நடைபயிற்சியின் போது முதல்வரை சந்தித்தார், மதியத்துல வீட்டில் போய் சந்தித்தார், மறுநாள் காலையில நடைபயிற்சி செம்மொழி பூங்காவிலும் போய் சந்தித்தாரு. இப்படி தொடர்ச்சியா 3 முறை முதல்வரை சந்திப்பது எதற்காக, யாருக்கான செய்தி அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. ஆனால் இப்படி முதல்வரை சந்திப்பது பாஜகவுக்கான செய்தி. ஏன் தெரியுமா? பாருங்க, நீங்கெல்லாம் முடிவெடுத்து என்ன அதிமுகக்குள்ள கொண்டு போல, அதனால என்னுடைய நிலைப்பாடு என்ன பத்தியா, இன்னும் காலம் இருக்கிறது, விரைவாக முடிவெடுங்கள், இல்லை என்றால் நான் அந்த பக்கம் போயிடுவேன் அப்படின்னு அன்னைக்கே சுட்டி காட்டினார். பாஜக விழித்து கொள்ளல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியா வா, ஆனா கட்சிக்குள்ள வராத அப்படின்னு பன்னீர்செல்வத்தை என்னைக்கோ சொல்லிட்டாரு. அப்போ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து பாஜக பன்னீர்செல்வத்தை ஒரு கட்சியை தொடங்கி வச்சு அதை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு தான் வச்சுங்களேன், பன்னீர்செல்வம் இந்நேரம் இந்த முடிவு எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாஜக தவற விட்டு விட்டது. இப்போ அவர் திமுக போறாரு. சரி, திமுக போறான்னு எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது, பன்னீர்செல்வத்துடைய ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் திமுகவில் தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எங்க போயிருக்காரு, தவேகா போயிருக்காரு. ஜேசிடி பிரபாகர் மட்டும்தான்.
மற்ற எல்லாருமே வந்து திமுக தான் போயிருக்கின்றார்கள். சோ இவையெல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்தது கிடையாது. நீங்க முன்ன போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு திட்டமிட்டு பன்னீர்செல்வம் அவங்க திமுக அனுப்பி வைத்திருக்கின்றார். இப்படி முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக திமுகவுக்கு போக 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 அரசியல் களத்தில் எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வருகிறது. திமுகவுக்கு போனவங்க மீது விமர்சனம் வருதா, இல்ல அங்க போனதுதான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வேற வாய்ப்பு இல்ல அங்க போனது சரி என்று சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக வருதா விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு, சோ அவங்களுக்கு எழாத விமர்சனம் நம்மளுக்கு என்ன பெருசா விமர்சனம் எழுந்துட போகுது, நம்மளும் திமுக போய் ஐக்கியமாகலாம் அப்படின்னு குட்டிய விட்டு ஆழம் பார்த்து இருக்கிறார்ப்பா நம்ம பன்னீர்செல்வம். அதனால அவரு திமுகவுக்கு போறாருங்கோ அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனால் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடன் க்ளோஸ் ஆயிட்டாருங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் நம்முடைய டிடிவி தினகரனும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறாங்க, அதே அளவுக்கு க்ளோஸ் டிடிவி தினகரனும் நம்முடைய பன்னீர்செல்வமும். அதுலயும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் இனிமே பன்னீர்செல்வமும் நானும் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்க போகின்றோம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு நெருக்கமானவர். சோ எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பன்னீர்செல்வத்தையும் சேர்த்துக்குவோம், அது கட்சியுடைய வெற்றிக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன், ஒன்னு பிஜேபிக்கு போயிட்டு சொல்லுங்க, இல்லையா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவரை சேர்த்துக்குங்க, அப்படி இல்லையா தனி கட்சியா தொடங்க சொல்லுங்க, அப்படியும் இல்லையா இப்ப ஏக்கமா வச்சு நடத்துறாரு. எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஏக்கமானது சுயாட்சி சின்னத்துல நின்றதோ அதே மாதிரி இப்பவும் சுயாட்சி சின்னத்துல நிக்க சொல்லுங்க, இவ்வளவுதானுங்க வாய்ப்பு, மற்றபடி கட்சியெல்லாம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு 100% இல்லைங்க அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் கிட்ட நம்ம எடப்பாடி சொன்னதாக ஒரு தகவல். எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது, நேத்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அந்த நெருக்கம் ஏற்பட்ட ஒரு மணி நேரத்திலே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார் டிடிவி தினகரன். அப்ப தினகரன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயாசாமி ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணிக்கு தான் வருவாரு, அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என்று நினைத்தார் என்றால் எங்க கூட்டணிக்கு தான் வரணும், வருவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன், நிச்சயமா வருவாரு அப்படின்னு நம்ம டிடிவி அவர்கள் வந்து சொல்றார். என்டிஏ கூட்டணியில பாஜகவே வந்து எடப்பாடியாருடைய அனுமதி இல்லாம யார் கூட்டணிக்கு வரணும் யார் கூட்டணிக்கு வரக்கூடாது என்ற முடிவை எடுக்க மாட்டாங்க. ஆனா நேத்து எடப்பாடியுடன் கைகோர்த்த நம்ம டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் எங்க கூட்டணிக்கு வரணும், வந்தாதான் வெற்றி பெற முடியும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்றாருன்னா எடப்பாடியாருடைய அனுமதி இருக்காதா? அதனால தினகரனும் நம்ம பன்னீர்செல்வத்துக்கிட்ட பேசியிருப்பாங்க, எடப்பாடி சொன்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப வந்து பன்னீர்செல்வத்தினுடைய சாய்ஸ் எதுவா இருக்கும்? தினகரனே சொல்லிட்டாரு, அதனால ஒரு தனி இயக்கத்தின் மூலமாக நம்ம அதிமுக கூட்டணிக்கு போயிடுவோம், ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த இயக்கத்தை அதிமுக இணைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பார். இப்போ அதிமுக பக்கம் போகாம நம்முடைய பன்னீர்செல்வத்தை தடுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கையில்லாத தன்மையை உருவாக்கணும். அதுதான் திமுக செய்திருப்பதாக தெரிகிறது. ஏன்னா பன்னீர்செல்வமும் சேகர்பாபும் அப்பாவு அவர்களுடைய அறையில 15 நிமிஷம் சந்தித்தார்கள் என்று சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நம்புவார்களா? ஒரு இயக்கமாகவே கூட்டணியாகவே வராருன்னா கூட காலவார வராரா இல்ல உண்மையாகவே கட்சிக்காக வராரா அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? பாஜக பன்னீர்செல்வத்தின் மீது எப்படி நம்பிக்கை கொள்ளும்? ஒரு பக்கம் அமித்ஷா கிட்ட நெருக்கமா பேசிக்கிட்டு திமுக இடத்துல இவ்வளவு நெருக்கமா இருக்கின்றாரே பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகக்குள்ள இணைக்கணுமா அப்படின்னு பாஜக யோசிக்குமா இல்லைங்களா? அதனால பன்னீர்செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை டோட்டலா டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்முடைய பன்னீர்செல்வத்தை போய் வழிய பன்னீர்செல்வம் சந்திக்க விரும்பலனா கூட சேகர்பாபு அவர்கள் சந்தித்து இருக்கின்றார். இது அதிமுக கூட்டணிக்கு போறத தடுப்பதற்கான ஒரு யுக்தி அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனால் ஏதோ இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்தவர் நம்ம பன்னீர்செல்வம், நம்ம சேகர்பாபுக்கு முன்பாகவே வந்து அதிமுக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களத்துக்கு வந்தவர். சேகர்பாபு பன்னீர்செல்வத்துக்கு பின்புதான் அதிமுக இணைந்தவர்.
அவருக்கு தெரிகின்ற அரசியல் பன்னீர்செல்வத்துக்கு தெரியாதா என்ன? இவங்க திசை திருப்புகின்ற நாடகத்தை அரங்கேற்றுகின்றார்கள். நம்மளை சந்திக்க வராங்கன்னா சாமி வேணாம். இப்பதான் நான் வந்து அதிமுகவுக்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. டிடிவி வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. இதையாவது நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்காக இல்லை, என்னுடைய மகனுடைய எதிர்காலத்துக்காக நான் இதை செய்கின்றேன். ஏன்னா ஏற்கனவே என்னுடைய மகனை பொறுத்த வரைக்கும் பியூஷ் கோயல் அவர்களை போய் நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்கலான்னு என் பையன் பார்த்தான். ஆனா பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் காரணமாக என் பையனை சந்திக்கல. சோ இப்படி எடா கூடமா இருக்கின்றவர் எடப்பாடி பழனிசாமி. இப்பதான் தினகரன் மூலமாக எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்குது. இந்த தருணத்துல நீ வந்து கெட்டுறாதையா, உன்னை சும்மா பார்த்தாவே எடப்பாடி ஒத்துக்க மாட்டான், நீ 15 நிமிஷம் பேச போறேன்னு சொல்ற, வேணா போ அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் தடுத்து இருப்பாரு. ஆனால் தினகரன் அழைத்த பிறகும் பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக வரணும்ன்ற எண்ணம் இல்லை. அதனாலதான் அந்த சந்திப்பை அனுமதித்து இருக்கின்றார். ஏன்னா சேகர்பாபை விட பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் நல்லாவே தெரியும். நாம இந்த நேரத்தில் சேகர்பாபை சந்தித்தால் என்னென்ன யூகங்கள் கிளம்பும் என்பது பன்னீர்செல்வத்துக்கு நல்லாவே தெரியும். எல்லாவற்றையும் யோசனை பண்ணிட்டு தான் சேகர்பாபு அவர்களை சந்தித்து இருக்கின்றார். இப்ப சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க திமுக வரணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற போதே ஒரு முறை ஆசைப்பட்டீங்க. ஆனா நாங்க தான் சொன்னோம், ஒரு கட்சியில முதலமைச்சராக இருந்தவர் திமுக வரக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பகிங்கரமாக உங்களுடைய வரவை எதிர்த்தோம். ஜெயலலிதா இருக்கின்ற போதே பன்னீர்செல்வம் அங்கிருந்தாதான் அவருக்கு நல்லது, எங்க கட்சிக்கு வேண்டாம் என்று நாங்கள் வெளிப்படையா சொன்னோம். ஏன்னா உன்னுடைய அரசியல் திமுக எதிர்ப்பு. நீ எங்க கிட்ட வந்தீனா உன்னுடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்த பேரும் அதிமுகவுடைய விசுவாசியா மாறிடுவான். அப்புறம் நீ எம்டிஆர் தான் வரணும், உன்னை திமுக ஆட்கள் தான் ஆதரிக்க வேண்டும். இத்தனை நாள உன்னை திட்டின எங்க கட்சிக்காரன் உனக்கு ஓட்டு போட மாட்டான். அடுத்து வருகின்ற தேர்தலில் நீ தோத்துருவ. அதனால எங்களா கூட வர வேணாப்பா சாமி அப்படின்னு நாங்க ஜெயலலிதா காலத்திலேயே உன்னை வேணாம்னு சொன்னோம். ஆனா இப்ப மட்டும் ஏத்துக்குமா அப்படின்னு சேகர்பாபு கேட்பார். அவருடைய அதாவது சேகர்பாபுடைய எண்ணமெல்லாம் நான் கேட்டீங்கன்னா தவேகாவுக்கு கை காட்டி விடுவது. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளும் முக்குளத்தோருடைய ஆதரவு வாக்குகளும் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் தவேகா போனார்னா அங்க போயிடுவாங்க. அங்க போச்சுன்னா நம்ம டிடிவி தினகரனுக்கு கிடைக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கானது ரெண்டா பிரியும். அப்போ அதிமுக ஏதாவது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பன்னீர்செல்வத்தை நம்முடைய செங்கோட்டையனுடைய மூலமாக அடிக்கடி அழைத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நீ அங்க போ, உனக்கானவற்றை நான் தரேன், தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு அழகா நம்ம சேகர்பாபு அவர்கள் நம்ம பன்னீர்செல்வத்தை வந்து தவேகாவுக்கு மனைமாற்றுகின்ற வேலையைத்தான் பார்த்தார். பாஜக தருகின்ற உறுதிமொழியை நம்பாத, உன்னை கட்சி விட்டு தூக்கினதுல இருந்து எத்தனை முறை உறுதிமொழி கொடுத்திருக்கும் பாஜக, எதனா நிறைவேற்றிச்சா? இல்ல. இப்ப டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் என் கட்சியில சேர்ந்து கேன்றாரு. தினகரன் வந்து பெரிய ஆளுங்களா? இல்ல தினகரன் கட்சி பெரிய கட்சியா? இல்ல பாஜக போய் சேர்ந்தீங்கன்னா உங்க கொள்கைக்கு அதுக்கு ஒத்து வருமா? இல்ல உங்க பையன் அதை பயணிக்க முடியுமா? அதனால நீங்க தவேகாவுக்கு போறதாங்க சரியா இருக்கும் அப்படின்னு வந்து நம்முடைய பன்னீர்செல்வத்தை தவேகா பக்கம் மடைமாற்றுவதற்காகத்தான் சேகர்பாபு அவர்கள் வந்து போய் பேசியிருக்கின்றார். ஏற்கனவே பல முறை வந்து பன்னீர்செல்வத்துடைய பையன் வந்து விஜயுடன் போய் பேசியிருக்கின்றார். அதுலயும் பன்னீர்செல்வத்துடைய மகனை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி அமைப்பு வச்சு நடத்துறார். அத பன்னீர்செல்வத்துடைய மகன் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அமைப்பும் நடிகர் விஜய் அவர்களும் ஒன்றாக இணைந்து மக்களுக்காக சேவையாற்ற போறோம். என்னுடைய அமைப்பு அரசியல் பூர்வமானது கிடையாது. ஆனா நம்ம விஜய் அவர்களுடைய கட்சியானது அரசியல் பூர்வமானது. அவர் அரசியல் பூர்வமாக செயல்பட்டாலும் என்னுடைய அமைப்பானது அரசியல் சாராம செயல்படும். ஆனா நாங்க விஜயுடன் சேர்ந்து ஒன்னாவே பயணிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். சோ இப்ப பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவேகாக்கு போனாருன்னா அவருடைய மகனும் ஈஸியா தவேகாக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்முடைய பன்னீர்செல்வத்துடைய மகனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எதிர்காலம் என்பது தவேகால இருக்குது, அங்க போங்க அப்படின்னு கைகாட்டி விட்டு இருக்கின்றாராம் நம்முடைய சேகர்பாபு. ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் முதல் சாய்ஸ் பிஜேபி, இரண்டாவது சாய்ஸ் அதிமுக, மூன்றாவது சாய்ஸ் வந்து திமுக. தவேகாக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த பன்னீர்செல்வம் இந்த மாதிரி கடினமான முடிவெடுப்பதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பன்னீர்செல்வத்துக்காகவே உயிர் விடுறேன் அப்படின்னு சொன்னவர்
இல்ல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடன் சண்டை போட்டுட்டு வெளியிருப்பதற்கு காரணமானவர் நம்முடைய தர்மர் தான். இப்ப எம்பியா இருக்கின்றார் பாத்தீங்களா, அந்த தர்மர் தான். அந்த தர்மர் என்ன பண்றாரு, இப்போ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவு நிலைப்பாட்டை தூக்கிட்டு நம்ம எடப்பாடியுடன் வந்து பாத்தீங்கன்னா கைகோர்க்க போகின்றாராம். சோ எவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த தர்மரை மேலவை எம்பி ஆக்கன எடப்பாடி கிட்ட சண்டை போட்டு அவனாலேயே நான் கட்சி விட்டு வெளியே வந்தேன். இப்ப அவனே போய் எடப்பாடி கிட்ட சேர்கின்ற போது நாம இந்த எடப்பாடிக்கு எதிராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு போராடுறாங்க. என்ன நடக்க போகுது எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். எல்லாமே யூகங்கள் அல்ல, செய்திகளில் வந்ததான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.